Hello guys, welcome back to our channel. Let's grow together. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க எல்லாரும் இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்? எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்ப பை பண்ணணும், எப்ப செல் பண்ணணும், அண்ட் எது உங்களுக்கு பெஸ்ட்? ட்ரேடிங் பெஸ்டா இல்ல இன்வெஸ்டிங் பெஸ்டா? எதை சூஸ் பண்றது? இது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணலாம் வாங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம க்ரோ டுகெதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங்னா என்ன? சிம்பிளா சொன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஷேர்ஸ் இன் ஏ ஷார்ட் டைம் பீரியட் டு மேக் குவிக் ப்ராஃபிட்ஸ். அதாவது ஒரு ஷேரை பை பண்ணி ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ்லேயே செல் பண்றது ஆர் ஒன் டேல செல் பண்றது தான் ட்ரேடிங். அந்த ஷேரோட பிரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் சார்ட்டை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ட்ரேடிங்ல ஃபியூ டைப்ஸ் இருக்கு: ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பொசிஷன் ட்ரேடிங். இந்த 4 டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். ட்ரேடிங்கோட மெயின் கோல் என்னன்னா ஷார்ட் டேர்ம் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது. பட் இதுக்கு டெய்லி மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும். சிம்பிளா சொன்னா ட்ரேடிங்னா ஒரு ஸ்டாக்கை நிறைய குவான்டிட்டியில பை பண்ணி ஃபியூ ஹவர்ஸ்ல செல் பண்றது தான். நெக்ஸ்ட் வாங்க இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம் எப்படி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு. லாஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க. இன்வெஸ்டிங்னா பையிங் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் ஹோல்டிங் தம் ஃபார் லாங் டேர்ம், யூஸ்வலி இயர்ஸ் ஆர் ஈவன் டெகேட்ஸ். டாடா மோட்டார்ஸ், ஐடிசி லிமிடெட் மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கை பை பண்ணி மோர் தென் 5 to 10 இயர்ஸ் மேல ஹோல்ட் பண்றது தான் இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெய்லி பிரைஸ் சேஞ்ச் முக்கியம் இல்ல. அவங்க ஃபோக்கஸ் பண்றது கம்பெனியோட பிசினஸ் மாடல், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அண்ட் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் மட்டும்தான். இன்வெஸ்டிங்கோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, நீங்க வாங்கியிருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸ்கிரீன்ல தெரிகிறது ஐடிசி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். 1 இயர்ல நியர்லி 13 rupees ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 1000 ஷேர்ஸ் ஐடிசி வச்சிருந்தீங்கன்னா இயர்லி 13,000 டிவிடெண்ட் அமௌண்ட் வரும். ஷேர்ஸ் வேல்யூவும் க்ரோ ஆகும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். விச் இஸ் பெட்டர், ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங்? பேஸ்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் பர்சன், அவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ரிஸ்க் எடுக்க ரெடி, ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே, லாஸ் வந்தாலும் ஓகேனா மேனேஜ் பண்ணிருவேனா அவங்க ட்ரேடிங்கை பண்ணலாம். இல்ல நான் வெல்த் கிரியேட் பண்ணணும், லாஸ் ஆனா ஹேண்டில் பண்ண முடியாது, நான் 10 இயர்ஸ் இல்ல 15 இயர்ஸ் ஆனாலும் நான் பேஷன்ஸா இருப்பேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்றது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்க்காக, டெய்லி பேசிஸ்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு. இன்வெஸ்டிங் ஃபோக்கஸ் பண்றது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக. ரெண்டுமே கரெக்ட் தான், பட் உங்க மைண்ட் செட், டைம் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து சூஸ் பண்ணிக்கணும். வாட் எவர் இட் இஸ், ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏர்லியா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ட்ரேடிங் டைப்ஸ் தென் எப்படி ட்ரேடிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம க்ரோ டுகெதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.